नमस्ते, நான் உங்க வித்யாஜி. இப்போ நம்ம வந்து தக்ஷின் ஆஃப்ரிக்கா காந்திஜி ராஷ்டிரபாஷா மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு சாராம்சம் பார்க்குறோம். இது வந்து 9th மெயினில் வரக்கூடிய மெயின் இது. இதில் வந்து தக்ஷின் ஆஃப்ரிக்கா காந்திஜி सन 1893 में गांधी जी गुजरात के राजकोट में वकालत ப்ராக்டிஸ் करते थे. காந்திஜி வந்து குஜராத்தில் ராஜ்கோட்டில் வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். दक्षिण अफ्रीका के सेठ अब्दुल्ला ने एक मुकदमा लड़ने के लिए गांधी जी को बुलाया. ஒரு வழக்கு நடத்துறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து முக்கதமா அப்துல்லா சேட் வந்து கூப்பிடுறாரு. सत्याग्रह का उदय. गांधी जी जहाज पर सवार होकर दक्षिण अफ्रीका के डरबन पहुंचे. இதில் கப்பலில் ட்ராவல் பண்ணி அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. यहाँ 7 जून 1893 को उन्होंने पेट्रियो के लिए ट्रेन पकड़ी. 1893 पेट्रियो को ट्रेन பிடிக்கிறாரு. गांधी जी के पास पहली श्रेणी का टिकट था. गांधी जी கிட்ட फर्स्ट क्लास टिकट இருந்துச்சு. लेकिन जब ट्रेन पीटर मैट्रिसबर्ग स्टेशन पहुंचने वाली थी तो उन्होंने तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा. पीटर मैट्रिसबर्ग स्टेशन போகும்போது டிடி வந்து சொல்கிறாரு थर्ड क्लास कंपार्टमेंटिல் போய் ஏற சொல்லி. लेकिन गांधी जी ने ना जाने के इनकार कर दिया तो अब जबरदस्ती से पीटर मैट्रिसबर्ग स्टेशन पर उतर दिया गया. फोर्स பண்ணி அவரை வந்து ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டுட்டாங்க பீட்டர் मैट्रिसबर्ग ஸ்டேஷனில். यही सत्याग्रह का जन्म हुआ. இங்கே தான் சத்தியாகிரகம் வந்து ஆரம்பித்தாங்க. गांधी जी सन 1893 से 1914 तक दक्षिण अफ्रीका में रहे. 1893 1914 வரைக்கும் दक्षिण अफ्रीकाல இருந்தார். भारतीय पर जो अन्याय हो रहा था उनके विरुद्ध लड़ने लगे. இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து சண்டை போட ஆரம்பித்தார். नागरिकों को अधिकार के लिए एक दम दृढ़ रूप में आंदोलन चलाते रहे. ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார். दक्षिण अफ्रीका में भारत लौटकर दक्षिण अफ्रीकाலேருந்து இந்தியா வந்தார். लौटकर 1915 से यहाँ पर आंदोलन चलाने लगे. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்துட்டு இங்கேயும் இந்தியாவில் வந்து 1915 மறுபடியும் வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து நடத்த ஆரம்பித்தார். महात्मा का उदय दक्षिण अफ्रीका में हुआ था. அவர் வந்து அவரோட மகாத்மான்ற உதயம் வந்து தக்ஷின் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ராஷ்டிரபாஷாவில் இல்லை ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஷ்டிரபாஷா வந்து ஹிந்தி வந்து டெவலப் பண்ணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எல்லா பசங்களும் நல்லா புரிஞ்சு எக்ஸாம் எழுதுங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாம்ஸ். அப்புறமா இது வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர். யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9488005024. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.